ஹலோ வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவரப் டேட்டூ. ஸோ எல்லாருமே கேட்டுக்கிட்டதுனால இந்த வீடியோவை நம்ம இன்றைக்கி தமிழில் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிற டேட்டூ இது தான். இந்த நேமை தான் கவர் பண்ணி புது டிசைனாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற டிசைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் பேர் வந்து ஏக் ஓம்கார். இது ஒரு பஞ்சாபி ரிலீஜியன் ரிலேட்டட் சிம்பிள். அதை நம்ம கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பழைய டேட்டூவை கவர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான சில அல்டரேஷன்ஸ் பண்ணி அதை நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய டேட்டூ ஸ்டுடியோவில் பிலீவ் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒரு டேட்டூ பழைய டேட்டூவை மறைக்கணும் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து ஒரு பெரிய டேட்டூ பண்ணால் தான் அதை கவர் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதே டேட்டூவை அதே சைஸில் நம்ம இன்னொரு டிசைன்ஸ் பண்ணி நம்மளால் கவர் பண்ண முடியும். என்ன மாதிரி டிசைன்ஸ் சூஸ் பண்ணுறோம், அது எப்படி எந்த டெக்னிக்கில் பண்ண போகிறோன்றது தான் முக்கியம். ஸோ இந்த வீடியோவில் நான் அதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை கடைசி வரை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்துட்டு 9RL நீடில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னொரு நிறையா பேருக்கு சேலஞ்சிங்காக இருக்கிறது கவரப் டேட்டூஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா ஸ்டென்சில் தான் நம்மளோட ரோட் மேப் நம்ம கம்ப்ளீட்டான அந்த டேட்டூவை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை நீங்கள் ரப் பண்ணிட்டீங்களோ இல்லை அழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டிசைன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டேட்டூ பண்ணிவிட்டு அதை வைப் பண்ணும்போது ரொம்ப கவனமாக வைப் பண்ணுங்கள். அந்த பழைய டேட்டூ எப்பவுமே ரிமூவ் பண்ணிடாதீங்க. ஒரு ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கிற வர க்ரீன் சோப்போ ப்ளூ சோப்போ இல்லை எந்த விதமான சொல்யூஷன்ஸோ வாட்டர்ஸோ எதுவுமே அது மேலே யூஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட் வேஸ்லின் ஒரு விட்டமின் A&D ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணி அதை ரப் பண்ணிக்கிட்டே இருங்க, அதுவே போதும். ஸோ இந்த சாம்பிள் டேட்டூஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு பழைய லயன் டேட்டூவை இந்த டிசைன் போட்டு கவர் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், சேம் சைஸ் தான் பண்ணியிருக்கோம். இதில் எந்த விதமான பெரிய சைஸ் எடுத்தோ அப்போ தான் கவர் பண்ண முடியும், ஏன்னா அது ரொம்ப டென்சிட்டியான டிசைன், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே நம்மளோட டேலண்ட்டு, என்ன மாதிரியான டிசைனை கஸ்டமைஸ் பண்ணுறோம், அதுக்குண்டான அவுட்புட்டை எப்படி கொண்டு வரோன்றது தான் முக்கியம். நிறைய பேர் கவரப் டேட்டூன்னு வந்த உடனே ஃபஸ்ட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம அந்த பழைய டேட்டூவை எப்படியாவது டார்க் கலராக போட்டு அழிச்சிடணும். அப்படி அழிச்சிட்டோம்னா நமக்கு வந்துட்டு அந்த டேட்டூ வந்துட்டு தெரியாமல் கம்ப்ளீட்டாக மறைஞ்சிரும், மற்றபடி மற்ற இடத்துல வந்துட்டு நார்மல் டிசைன்ஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப 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 தப்பான விஷயம். நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேட்டூ ஹீல் ஆனதுக்கப்புறம் அது மட்டும் தனியாக தெரியும், நீங்கள் ஏதோ அந்த இடத்துல வந்து கவர் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் அந்த இடம் மட்டும் டார்க்காக இருக்குது அப்படின்றது. ஸோ டிசைனை நீங்கள் பண்ணணும். அந்த டிசைனில் வர ஃப்ளோ மூலமாக தான் அதை கவர் பண்ணணுமே தவிர நீங்கள் அதுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒன்று பிளாக் கலர் பண்ணியோ இல்லை அதர் கலர்ஸ் பண்ணியோ பண்ணும்போது அது உங்களுக்கு நல்ல அவுட்புட் கொடுக்காது. அப்புறம் கலர்ஸ்னு சொன்னது தான் இன்னொரு ஞாபகம் வருது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பிளாக் கலர் இருக்குது, பிளாக் கலர்ஸ்க்கு மேலே வேறு கலர் டேட்டூ பண்ணோம்னா அதை வந்து கவர் பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அன்டில் அன்லெஸ் யூஸிங் அ ப்ரைமரி கலர்ஸ் நம்ம வந்துட்டு டேட்டூஸை வந்துட்டு கவர் பண்ண முடியும். ப்ரைமரி கலர்ஸ் நம்ம எடுத்து சொல்லும்போது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பிளாக் கலருக்கு மேலே நம்மளால் ப்ளூ கலர் கொடுத்து கவர் பண்ண முடியும். அதே நேரத்தில் ஒரு டென்சிட்டியான ஒரு ரெட் கலர் அந்த ஷேடிங்ஸ் பர்பிள்ஸ் அந்த மாதிரி கொடுத்து கவர் பண்ண முடியும். ஸோ என்ன மாதிரியான டென்சிட்டியாக அந்த கலருன்றது முக்கியம். ஸோ அது நம்ம ஆர்டிஸ்ட்டுக்கு வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ கீப் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக தான் அது உங்களுக்கு வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் என்கிட்ட வந்து எவ்வளோ டெப்த்து உள்ளே போகணும், நம்ம டேட்டூ வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் பார்க்குற நிறையா பேர் கேட்டிருப்பாங்க, டேட்டூ வந்து ஸ்மூத்தாக இருக்குது, எந்த விதமான பல்ஜினஸுமே இல்லையா, அது எதனால் எப்படி அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இப்போ நான் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் காட்டியிருக்கேன். இதை நீங்கள் கவனமாக பாருங்கள். அந்த நீடில் எவ்வளோ டெப்த்து உள்ளே போகணுன்றது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு என்ன மாதிரியான அவுட்புட் வரப்போகுதுன்றது இருக்குது. ஸோ எல்லா ஸ்கின்னுக்குமே இந்தளவு தான் நீடில் டெப்த்து போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஒவ்வொரு ஸ்கின்னும் ஒவ்வொரு மாதிரி. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் பண்ணி ஒரு லைன் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ ஓகே, இந்த ஸ்கின்னுக்கு வந்து இந்த லெவலில் நம்ம பண்ணணும், இந்த ஸ்கின்னுக்கு இந்த லெவலில் நம்ம சேஞ்ச் பண்ணணுன்றது. அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிங்கனாலே போதும், அவுட்புட்ஸ் செம்ம சூப்பராக வரும். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து கார்ட்ரிட்ஜ் நீடில்ஸ். நீங்கள் அந்த விட்த்தோட ப்ரொப்போர்ஷன்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். ஹார்ட் ஸ்ட்ரோக் நீங்கள் பண்ணும்போது எப்போவுமே அது ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பழைய டேட்டூ மேலே பண்ணுறீங்கனாலோ இல்லை நார்மல் டேட்டூ பண்ணுறீங்கனாலோ உங்களோட ப்ரொப்போர்ஷன் ஆஃப் அசம்ஷன் வந்துட்டு நீங்கள் எப்போவுமே நார்மல் டேட்டூ பண்ணுறதா தான் இருக்கணும். நீங்கள் அந்த டிசைனுக்கு உண்டான ஷேட்ஸை தான் கொடுக்கணுமே தவிர அந்த பழைய டேட்டூக்குன்னு சொல்லி ஷேட்ஸ் நீங்கள் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்கறது மூலமாக தான் நமக்கு வந்துட்டு கவரப் ஆகிற டிசைன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் ஆகிடுது. இப்போ இந்த டேட்டூலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நேம்ஸ் இருக்கும், அந்த சிம்பிள்ஸுக்கு நடுவில் இருக்க கேப்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி கவர் பண்ணுறோன்றதை பாருங்கள். ஸோ அதுதான் நம்மளுக்கு இருக்க சேலஞ்சஸ் இந்த டேட்டூவில். ஸோ அந்த இடத்துல நம்ம கிரே வாஷ் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கும்போது அது வந்து சூப்பர்பான ஒரு அவுட்புட்டை கொடுக்கும்.
நிறையா பேர் கிரே வாஷ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு நான் தனி வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எந்த விதமான டைல்யூஷன் வாட்டர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணணுன்றதை. அது மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ நான் வந்து வேஸ்லின் யூஸ் பண்ண மாட்டேன், விட்டமின் ஏ&டி ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணுவேன் என்னோடய இங்க்ஸை வந்துட்டு ரப் பண்ணுறதுக்காக. அது வந்து எப்போவுமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ரப் பண்ணும்போதும் கிளைண்ட்ஸுக்கு எந்த விதமான இரிட்டேஷனும் வராது, உங்களுக்கு இங்க்கும் நீட்டாக க்ளீனாக வந்துடும். ஸோ அதான் இதில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ அந்த கேப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கெல்லாம் தான் நம்ம கிரே வாஷ் கொடுக்க போகிறோம். ஸோ ஷேடிங்க்குன்னு வரும்போது கண்டிப்பாக ப்ரொபோஷனல் வைஸை நீங்கள் வேறு நீடில்ஸ் சூஸ் பண்ணுறது வந்துட்டு பெஸ்ட்டு. இப்போ லைனிங்லேயே ஷேடிங் கொடுக்கலாம், பட் இட் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் இப்போ ஒரு ஸ்டார்டர் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷேடிங் நீடிலோ இல்லை மேக்னம் நீடிலோ யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட் நீடில்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர் கிடைக்கும், அதோட பர்பஸ் எப்படி இருக்குன்றது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த டெப்த்து. நான் மேக்ஸிமம் நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு 3 mm நீடலோட டெப்த் வந்து வெளியே இருக்கும். அது வந்துட்டு ஸ்கின்னுக்குள்ளே போகிறது பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக 0.5 to 1 mm அவ்வளோதான் உள்ளே வந்துட்டு ஸ்கின்னுக்குள்ளே போகும். ஸோ நிறையா பேர் நேம் டேட்டு மேலே இன்னொரு நேம் போட்டு கவர் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. நேம் டேட்டு மேலே டிசைன்ஸ் போட்டு கவர் பண்ணுறது தான் உங்களுக்கு ஆல்வேஸ் பெஸ்ட்டு, ஒரு நல்ல அவுட்புட்டும் கொடுக்கும். ஸோ இப்போது 2x ஸ்பீடில் ஓடிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் நம்ம ஷேடிங் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ இந்த ஷேடிங் ப்ரொப்போர்ஷன்லேயே நீங்கள் பாருங்கள், ஆக்சுவல் டிசைன்ஸில் நார்மல் எல்லாமே ஃபுல் பிளாக்காக தான் இருக்கும். பட் இப்போ நீங்கள் ஒரு ஃபுல் பிளாக்காக பண்ணி அந்த டேட்டோவை கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தட் எவ்ரிபடி கேன் டூ இட். அது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு அவுட்புட்டை வந்து கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அதுக்கு நாங்கள் இதில் வந்துட்டு ஒரு ஸ்டீல் எஃபெக்ட், அந்த கிரே வாஷ் எஃபெக்ட் மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த கிரே வாஷ் எஃபெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட மெயின் பர்பஸ் வந்துட்டு அந்த டேட்டோவை வந்து கவர் பண்ணணும். அதே நேரத்தில் இந்த புது டேட்டோவும் வந்துட்டு சூப்பராக இருக்கணும். பழைய டேட்டோ இருந்ததுக்கான எந்த விதமான ட்ரேசஸுமே தெரியக்கூடாது. ஸோ அதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சஸ். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் இப்போ வந்து RS நீடில் யூஸ் பண்ணுறேன், 7RS யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கிரே வாஷ் கொடுத்து அந்த பழைய டேட்டோவை கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பக்கம் சேம் அதே கிரே வாஷ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நான் எப்போவுமே வந்துட்டு நம்ம ஸ்டூடியோவில் ப்ரீ டிஃபைன்டு கிரே வாஷஸ் யூஸ் பண்ண மாட்டோம், நம்மளே தான் வில் கிரியேட் அ நியூ கிரே வாஷ் செட்ஸ். ஸோ அந்த மாதிரி புதுசாக நம்மளே க்ரியேட் பண்ணும்போது தான் நமக்கு ஏற்ற மாதிரியான ப்ரொப்போர்ஷன்ஸை வந்து நம்ம மாற்றிக்க முடியும். நிறைய ஆர்டிஸ்ட் வந்துட்டு ப்ரீ டிஃபைன்டாக இருக்கிற கிரே வாஷஸும் அங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை பொறுத்து, அவங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க்கை பொறுத்து. பட் நம்ம ஸ்டூடியோவில் நம்ம எப்போவுமே வந்துட்டு ப்ரீ டிஃபைன்டான கிரே வாஷ் யூஸ் பண்ணுறதில்ல. பழைய கிரே வாஷ் வந்துட்டு நம்மளே க்ரியேட் பண்ணி பிளாக்லேருந்து அதை டைல்யூட் பண்ணி க்ரியேட் பண்ணி தான் பண்ணுவோம். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம் இந்த வீடியோவை. ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட்டு. ஸோ அந்த பழைய டாட்டூ இருந்ததுக்கான ஒரு சின்ன ட்ரேஸ் கூட இருக்காது. இப்போ இந்த டாட்டூ ரொம்ப சூப்பராக ஹீல் ஆகிருக்கு. உங்களுக்கு இப்போ இந்த டாட்டூவில் எந்த டவுட் இருந்தாலுமே எனக்கு கீழே கமெண்ட் செஷனில் கொடுங்க. வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள், உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். டோன்ட் டை நியூட்.